ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கடல் பாசி. ரம்ஜான் டைம்லலாம் நம்ம அதிகமாக செய்வோம். இது நல்ல குளிர்ச்சியானது. இது வந்து சைனஸ் ப்ராப்ளம்ஸ், சளி, இருமல் இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவு எடுத்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுறேன். லைட்டாக ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்குங்க, இனிப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 5 ஸ்பூனு சீனி எடுத்து கொதிக்க விட்டதுக்கப்புறம், ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கலர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அடுத்து ஒரு கிண்ணத்தில் பால் சேர்க்காமையும் 2 கிண்ணத்தில் பால் சேர்த்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு மதியம் 3 மணிக்கு இது பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock அளவுக்கு 3 hours கழித்து தாராளமாக கெட்டியானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இது சூப்பரான ஃபுட்டு. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணுண்டா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் பால் சேர்க்காம வச்சுருக்கேன். ஜெல்லி டைப்பில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு வந்து குளிர்ச்சியான பொருளும் கூட. இது வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. பால் வந்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அது ஒரு சுவையோடு சூப்பராக இருக்கும். பால் சேர்க்கலைன்னா ஜெல்லி டைப்பில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.